எங்கெல்லாம் முடிய போக சூழ்நிலை இருக்கிறீங்களோ, உங்க தொழிலோ, உங்க ஊழியமோ, குடும்பத்தின் காரியங்களோ, இது முடிய போக இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, இது முடிவல்ல, இந்த இடத்துல நான் உன்னை எழுந்திருக்க பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ற, உன்னை எழுந்திருக்க பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உலகம் உன்னை முடிஞ்சு போக வைக்க விரும்பலாம், உன்னை முடிச்சு போட விரும்பலாம், உன்னை முடிச்சிரும் உலகம் விரும்பலாம். நான் தெளிவா சொல்றேன், நீ முடிஞ்சு போக மாட்டேன், நீ முடிஞ்சு போக மாட்டேன். ஏன்னா உன் அபிஷேகம் இருக்குது, உன் மேல அழைப்பு இருக்கு, உன் மேல தெரிஞ்செடுப்பு இருக்கு, எல்லாத்தையும் அவங்க கர்த்தர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது சத்துரு நிஷ்டம் நீ முடிஞ்சு போகணும், சத்துரு நிஷ்டம் நீ ஓஞ்சி போகணும், சத்துரு நிஷ்டம் நீ இல்லாம போகணும். உண்மைதானே? 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 உன் சத்துரு சகோதரி சகோதரி, உன் சத்துரு அதனை விரும்புறான், நீ இல்லாம போயிடணும், ஓஞ்சி போயிடணும், நீ போட்டிட்டு போயிடணும், கண்காணா போயிடணும். அதான் சத்துரு விரும்புறான். ஆண்டவரே, நீ ஓஞ்சி போற ஆள் இல்ல, நீ முடிஞ்சு போற ஆள் இல்ல. ஏன்? உன் பலத்துல கிடையாது, உன் மேல இருக்கிற அழைப்பினால, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தினால, உன் மேல இருக்கிற தெரிந்தெடுப்பினால, உன் மேல இருக்கிற கர்த்தர் திட்டத்தினால, கர்த்தர் தீர்மானத்தினால, உன் மேல கர்த்தர் நிர்ணயம் இருக்கிறது, கர்த்தர் நியமம் இருக்கிறது. இவ்வளவு இருக்கும்போது அவன் உன்னை முடிவடைந்து போக பண்ணுவானோ, முடிச்சு போட்டு விடுவானோ, நீ முடிந்து போக காரியம் செய்வானோ? உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தான எண்ணங்களிலும், உலகத்தான சூழ்ச்சிகளிலும் உனக்குள் இருக்க கர்த்தர் பெரியவர். அவன் நினைச்சது அல்ல, உங்க கர்த்தர் பெரியவர். சொந்து போகாத, நீ முடிஞ்சு போக மாட்டேன், என்ன முடிச்சு போட்டுருவாங்க. நோ நோ, நீ வேண்டுமான முடிஞ்சு போற அளவுக்கு இருக்கலாம். உன் மேல ஒரு அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, கர்த்தர் மகிமை இருக்கு, கர்த்தர் அதிகாரம் இருக்கு, அவருடைய கோலும் தடியும் உன்கிட்ட இருக்கு, அவருடைய கைக்கோல் உன்கிட்ட இருக்கு, அவருடைய ஆரம் உன்கிட்ட இருக்கு, முத்திரை மோதிரம் உன்கிட்ட இருக்கு, முத்திரை மோதிரம் உன்கிட்ட இருக்கு, முத்திரை மோதிரம் உன்கிட்ட இருக்கு. முடிச்சு போட பாக்குறாங்களோ, நீ முடிஞ்சு போக மாட்டேன், உன்னை எழுந்திருக்க பண்ணுற கர்த்தர் இருக்கிறார்.